கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதினிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இறை இரக்கத்தின் செய்தி ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய செய்தி என்ன, இன்றைய மன்னா எனக்கு என்ன, இன்றைய திரு உணவு எனக்கு என்ன, எனக்கென்று ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார், இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு என்ன ஆலோசனையை வைத்திருக்கிறார், எனக்கு என்ன தருகிறார், என்னோடு என்ன பேச விரும்புகிறார், அவர் பேச விரும்புவதை நாம் கேட்போமா? வாருங்கள், ஆராதிப்போம். ஆயின் மரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. சங்கீதம் 128:1 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். இன்றைய சிந்தனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆவியானவர் நம்மிடத்திலே கேட்பது, என் மகனே, மகளே, என் சகோதரனே, சகோதரியே, என் தேவ ஜனமே, என் தேவ பிள்ளைகளே, என்னிடம் உன்னை முழுமையாக கையளிக்குமாறு இறைவன் உன்னிடம் கேட்கிறார். என்னிடம் உன்னை முழுமையாக கையளிக்குமாறு இறைவன் கேட்கிறார். உன்னை முழுமையாக கையளிக்குமாறு இறைவன் உன்னை கேட்கிறார். இது உனக்கு திடமளிக்கும், என் கரங்களில் உன்னை பாதுகாப்புடன் வைத்திருக்கும். என் இளைய குழந்தையே, என்னுடனும் என் மகன் இயேசுவுடனும் இருப்பதை தவிர வேறெதுவும் உனக்கு அதிக மகிழ்ச்சியை தராது என்பதை நினைவில் கொள். என் இனிய குழந்தையே, என்னுடனும் என் மகன் இயேசுவுடனும் இருப்பதை தவிர வேறு எதுவும் உனக்கு அதிக மகிழ்ச்சியை தராது என்பதை நினைவில் கொள். எனவே என்னிடம் உன்னை முழுமையாக கையளிக்குமாறு இறைவன் உன்னிடம் கேட்கிறார். தருவாயோ? கொடுப்பாயோ? உன் இதயத்தை என் சிறப்பான பாதுகாவலுக்கு ஒப்புக்கொடு. உன் இதயத்தை என் சிறப்பான பாதுகாவலுக்கு ஒப்புக்கொடு. ஜெபம் தண்ணீரை போன்றது. ஜெபம் தண்ணீரை போன்றது. அது உன் ஆன்மா அதிக அழகுடன் இருக்க உதவி செய்யும். ஜெபம் தண்ணீரை போன்றது. அது உன் ஆன்மா அதிக அழகுடன் இருக்க உதவி செய்யும். என் குழந்தாய், என் மகன் இயேசு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னிடம் நீ இன்னும் அதிகம் நெருங்கி வர வேண்டும் என விரும்புகிறார். என் குழந்தாய், என் மகன் இயேசு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னிடம் நீ இன்னும் அதிகம் நெருங்கி வர வேண்டும் என விரும்புகிறார். உனக்கு தனது தனிப்பட்ட சிறப்பான அருள் வரங்களை தருகிறார். உனக்கு தனது தனிப்பட்ட சிறப்பான அருள் வரங்களை தருகிறார். என் குழந்தாய், சிறியவளாகவே இருக்க விரும்பு. பெரியவளாக இருக்க விரும்பாதே. மிக சிறியவளாகவே இருக்க விரும்பு. இந்த உலகம் உன்னை புறக்கணித்தாலும் கூட அது உனக்கு முக்கியமல்ல. இந்த உலகம் உன்னை புறக்கணித்தாலும் கூட அது உனக்கு முக்கியமல்ல. அது எந்த விளைவுகளையும் தராது. நான் உன்னை அன்பு செய்கிறேன்.
என் சொந்த பிள்ளையாக உன்னை சீராட்டுகிறேன். நான் உன்னை அன்பு செய்கிறேன். என் சொந்த பிள்ளையாக உன்னை சீராட்டுகிறேன். என் இனிய குழந்தையே, நான் உன்னோடு மிக மகிழ்ச்சியாயிருக்கிறேன். நீ எனக்கு மகிழ்ச்சியின் மலர்களை கொண்டு வருகிறாய். அவற்றை நான் என் மகனுக்கு அளிக்கிறேன். என் இனிய குழந்தையே, நான் உன்னோடு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனவே அவர் நம்மிடத்தில் கேட்பது, உன்னை முழுமையாக கையெழுக்குமாறு இறைவன் உன்னிடம் கேட்கிறார். முழுமையாக அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் என்ற சிந்தனையோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே அவருக்கு அர்ப்பணிக்கின்ற நாள், கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். உன்னை முழுமையாக கையெழுக்குமாறு இறைவன் உன்னிடம் கேட்கிறாய். என் மகளே, நீ தருவாயோ, வருவாயோ? உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன் மகளே, மகனே, நீ வருவாயோ? என் குரலை கேட்டு திறவாயோ? உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன் மகளே, மகனே, நீ வருவாயோ? என் குரலை கேட்டு திறவாயோ? முழுமையாக உன்னை கையளிக்குமாறு இறைவன் உன்னிடம் கேட்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையிடம் கை நீட்டி கேட்கிறார், கையேந்தி கேட்கிறேன், மகனே, மகளே, நீ வருவாயோ? உள்ள கதவரையிலிருந்து தட்டி கொண்டிருக்கிறேன். மனம் திறந்து உன்னை முழுமையாக கையளிக்குமாறு இறைவன் உன்னிடம் கேட்கிறார் என்ற சிந்தனையோடு கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் குடும்பத்தின் திருநாள். குடும்ப ஒற்றுமைக்காக ஜெபிப்போம். குழந்தைகள் நலனுக்காக ஜெபிப்போம். பெற்றோருக்காக ஜெபிப்போம். கணவன் மனைவிக்காக ஜெபிப்போம். அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.